எதிர்க்கட்சி அரசியலை அதிமுக பெரிய அளவில் இந்த 4 ஆண்டுகளில் கையில் எடுக்கலைனாலும் இந்த 6 மாதத்துக்குள்ளாகவாவது கையில் எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதை செய்யலை. அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவோ எந்த இடத்துலையும் பெரிய அளவில் அவங்க அந்த எதிர்ப்பு நிலையை வைக்கலை. அரசியல் ரீதியாக வழக்கமாக திமுகவுக்கு அதிமுக தான் எதிரின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடத்துல அந்த அரசாங்க ரீதியாக கேள்வி கேட்காமல் இருக்கக்கூடிய அதிமுகவை போலவே அரசாங்க ரீதியாக செய்யக்கூடிய தவறுகளை விஜயும் கேள்வி கேட்கல. அப்போ விஜய்ங்கிற பிம்பம் என்ன செய்யுது அப்படின்னா, திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினுடைய இமேஜையும் அதிமுகவினுடைய வாக்குகளையுமே அந்த பிம்பம் மறைச்சிருது. இப்போ இந்த இடத்துல இது எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு லாபம் தான். நீங்க எதிரணியில் இருக்கக்கூடியவங்க 4 5 பிரிந்து இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய லாபம் தான். 2வது, திமுக எப்போதுமே கொள்கை ரீதியாகவும் களத்தில் மக்களோட இப்போ கூட இந்த எஸ்ஐஆரில் இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்டில் இருக்காங்க. டிஎம்கே தொடக்க நாள்ல இருந்தே இருக்காங்க. இந்த 30 நாட்களுக்கும் இருக்க போறாங்க. அதிமுகவினர் கூட சில பகுதிகளில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தாவேகாவிலிருந்து நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பா ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் அப்படின்னா கூட இப்போ இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க முன்னாலேயே செய்திருக்கணும். அப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்களும் இந்த போட்டியில இருக்கோம், நாங்க தான் திமுகவுக்கு பிரதான எதிரி அப்படின்னு அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆமா, மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. விஜய்ங்கிற பிம்பம் அதிமுகவினுடைய செல்வாக்கை மறைப்பதற்கு உதவுகிறது.